ஹலோ மக்களே! இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளும் பல ஊர்கள தாண்டி, ஆறு தாண்டி, கடல் தாண்டி, ஃபைனலா புண்ணியம் தேடி கோவிலுக்கு கிளம்பியாச்சு. திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், திருமணஞ்சேரி, திருநள்ளார், தஞ்சை பெரிய கோவில், அப்படியே திருநள்ளாறுலேருந்து 2 கிலோமீட்டர் தான் காரைக்கால் பீச்சாமே. இனி நம்ம எப்பப்பா தஞ்சாவூர், கும்பகோணம்லாம் வரப்போகிறோம், அப்படியே அதையும் போய் பார்த்துட்டு போயிடலாமே. அந்த மாதிரி பிளானே இல்லாமல் வெல் பிளான்டாக முடிஞ்ச ஒரு ட்ரிப் தான் இன்னைக்கு நம்ம விலாகாக பார்க்க போகிறோம். அப்படியே என்னோட சேர்ந்து வாங்க, நிறைய கதைகளை பேசிக்கிட்டே நம்மளோட பயணத்தை தொடங்கலாம். கண்டிப்பாக இது ஒரு அழகான பயணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10:30 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. என்ன பிளான் அப்படின்னா, திருநாகேஸ்வரம் போயிட்டு வர சொல்லியிருந்தாங்க. போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. ஸோ மெயின் பிளான் திருநாகேஸ்வரம் போகிறது தான். நம்ம பிளான் பண்ணும்போது அண்ணா வீடுமே சொல்லியிருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா திருப்பாம்புரம், திருமணஞ்சேரி 2 போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறனால அப்படியே ஒன்றாவே ஜாயின் பண்ணி போய்க்கலாம் அப்படின்ட்டு. நம்ம பார்த்திங்கன்னா பரமத்தி வேலூர், கரூர் போய் திருச்சி போய் ஜாயின் ஆயிடுவோம். அவங்க பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்லேருந்து நாமக்கல், திருச்சி ஜாயின் ஆயிடுவாங்க. சரி, அங்கே போய் ஒன்றா மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி கும்பகோணம், தஞ்சாவூரில் ஒரு டைம் கூட போனதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஃபஸ்ட்டு பிளான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2 ஃபேமிலி போகிறோம், புது இடமா இருக்குது அப்படின்ட்டு ட்ராவல்ஸே புக் பண்ணி போய்க்கலாம் அப்படின்ட்டு தான். அப்புறம் ட்ராவல்ஸ்க்கு கால் பண்ணி கேட்டால் 10,000 15,000 ரூபாய் வரைக்கும் ஆகும் அப்படின்னாங்க. நாமக்கல் டு கும்பகோணம் அப்படின்னு அப் அண்ட் டவுனுக்கு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்துட்டு, சரி நம்ம காருக்கு டீசல் போட்டோம் அப்படின்னா 3-4 செலவே முடிஞ்சிடும் அப்படின்ட்டு ஃபைனலாக காரையே ஓகே பண்ணிட்டாங்க நம்ம வீட்டில். ஆனால் என் பையன் வீட்டில் சாப்பிட்றா அப்படின்னா தொடக்கூட மாட்டான். காரில் ஏறி 10வது நிமிஷமே பர்ஃபெக்டாக பசிக்குது அப்படின்ட்டான். ஆனால் நம்ம யார், தக்காளி தயிர் சாதம் ஆரம்பித்து சப்பாத்தி புளி சாதம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் காட்டு தடமாக தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஹோட்டலே பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான் இந்த சைட்லாம் ட்ராவலிங் அதனால் பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வீட்டிலேருந்து கிளம்பும்போது நம்மளுடைய ஆக்சுவல் பிளான் என்ன அப்படின்னா, காலைல ஒரு 10:30-11 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் அப்படின்னா கும்பகோணம் ஒரு 4-5 மணிக்கெலாம் போய் ரீச் ஆயிடலாம் அப்படின்ட்டு. ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா ஈவினிங் டைம் இருக்கும். கண்டிப்பாக ஒரு கோவில் பார்த்துட்டு நைட்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு காலைல நேரமாக எழுந்திரிச்சோம் அப்படின்னா ஒரு 2-3 கோவில் பக்கமாக பார்த்துட்டு அடுத்த நாள் ஈவினிங் ஒரு 8-9 மணிக்கெலாம் வீட்டுக்கே சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாஸ்டர் பிளானில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். பட் போய் பார்த்தோம் அப்படின்னா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா மழையெல்லாம் இல்லை. ஆனால் நம்ம கரூர் தாண்டி திருச்சி பக்கம்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா மழை தூறிக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் பெருசாக கார் ஓட்ட முடியாத அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு தூரல் மட்டும்தான் போட்டே இருந்தது. கிளைமேட்டுமே சூப்பராக இருந்தது. போக போக மகன்த்து கடந்த 2 மணி நேரமாக பயங்கர ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு கடைசியில் தூங்கிட்டான். போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச மாதிரியே திருச்சி கிட்ட போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக தான் ரூட்டில் போயிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க நாமக்கல் டு திருச்சி போடும்போது அவங்க ஒரு ரூட்டில் போயிட்டாங்க, நம்ம தப்பாக ஒரு ரூட்டில் போயிட்டோம். ஏன்னா நமக்கு மேப் அப்படி தான் காமிச்சுது. இத்தனைக்கு நம்ம வழி கேட்டு தான் போனோம், மேப் மட்டுமே நம்பி போகல. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா சுற்றி 1 hour லேட் ஆயிடுச்சு. பட் ஃபைனலாக திருச்சியில் ஒரு இடத்துல நின்று மீட் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம தனியாக போகிறதுக்கும் 2 பேர் சேர்ந்து போகிறதுக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் புதுசாக போகிறோம் அப்படின்னா. ஸ்பீட் பிரேக்கர் முக்கமூர் கல்யாண முக்காது அது லெஃப்ட் பாருங்க, பாலத்துல லாரி அணிக்கும், அது ஒரே பாலம் நேரம் கும்போம். சரி, கல்யாணம் போயிட்டு சாமி மேலே கும்போம் போன சொல்லிடுவாங்க. சரி, நம்ம வழி கெடுத்து நிஜமாவே ரோடை கிராஸ் பண்ணி ஓடி பொறுமையாக வழி சொன்னாங்க. இந்த மாதிரி நல்ல உள்ளங்களும் நிறைய இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராவலிங்கில் தான் நம்ம நிறைய பேர் மீட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். மகனுக்கு ஒரு இடத்துல பசி தாங்கவே முடியல. நல்ல வேளை தக்காளி சாதம் நம்ம கொண்டு வந்திருந்தோம். சரி, அதனால் ஒரு இடத்துல நிறுத்தி அவனை சாப்பிட வச்சாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொறுமையாக அவங்கள ஒரு இடத்துல நிற்க சொல்லிவிட்டு ஒரு வழியாக அவங்கள போய் கேட்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சமே திருப்தியாச்சு. ஏன்னா அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஃபைனலாக ஒன்றா சேர்ந்துட்டோம். ஃபைனலாக அவங்கள மீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போயும் ஒரு 2 மணி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2:30 கார் நிறுத்தி சாப்பிட்டாச்சு. ஏன்னா பயங்கர பசி. ஆனால் இந்த மாதிரி ட்ராவல்லாம் பண்ணும்போது நம்ம கொண்டுட்டு போய் சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட்டு தான். ஆனால் திருச்சியெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிஜமாவே என் கண்ணு கெட்டின வரைக்கும் எங்கேயுமே ஹோட்டல் இல்லை. காஞ்சி போன சப்பாத்தியாக இருந்தாலும் அது நம்ம வீட்டு சாப்பாடுனா தனி திருப்தி தான். நிஜமாவே இந்த மாதிரி நம்ம கோவிலுக்கெலாம் லாங்கில் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொண்டுட்டு போய்க்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கொண்டுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. கடைசியில் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஹியூமன் மேப், கூகுள் மேப் 2 பேரோட ஹெல்ப்பாலையும் நம்ம பத்திரமா கும்பகோணம் பக்கம் சேர்ந்துட்டோம்.
திருநாகேஸ்வரம் போகிற வழியிலே தான் சுவாமி மலையும் இருக்குது அப்படின்னாங்க. போர்டு கூட போட்டிருந்தது, ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போனோம் அப்படின்னா சுவாமி மலைன்ட்டு. ஆனால் நம்ம தான் ஆல்ரெடி 1 மணி நேரம் லேட்டாக வந்துட்டோம். திருநாகேஸ்வரம் வந்து மெயினாக போகிறது வந்து பார்த்திங்கன்னா பாலாபிஷேகம் பார்த்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பாலாபிஷேகம் வந்து அந்த டைமுக்கு மட்டும் தான் நடக்கும். நம்ம வந்து அதுக்குள்ளே போய் ரீச் ஆகுமா அப்படின்னு இன்னும் தெரியல. அதனால் சுவாமி மலையை வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டு டேரெக்டாகவே திருநாகேஸ்வரம் போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம கேள்வி தான் பட்டிருக்கோம், கும்பகோணம் அப்படின்னாவே எந்த அளவுக்கு வந்து கோவிலுக்கு ஃபேமஸ் அப்படின்னு. உள்ளே என்ட்ராகும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ கோவில், அவ்வளோ கோபுரம் தான் தெரிஞ்சுது. என் லைஃப் டைமில் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த சைட்லாம் வரேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் இருக்க மாட்டிருக்கு. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து கார் பார்க்கிங் உள்ளே போகிற மாதிரி, கார் பஸ்லாம் போகிற மாதிரி. இன்னொரு என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது அப்படி நாங்கள் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு. நம்ம அதையும் போய் பார்க்கலாம். ஆனால் கார் பார்க்கிங் பாருங்களேன், திருநாகேஸ்வரத்தில் நல்லா பெருசாகவே இருந்தது. நம்ம வந்து கரெக்டாக சண்டே ஈவினிங் வந்திருக்கோம். 5:45 இருக்கும் டைமு. பெருசாக கூட்டம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் பாலாபிஷேகம் தான் பார்ப்போமா அப்படின்னு தெரியல. ஏன்னா கரெக்டாக அந்த டைமிங்க்கு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்டில் வந்து கரெக்டாக ஒரு 10:30 கிளம்பினோம். 6 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு ட்ராவல் மட்டும். ஏன்னா நம்ம நின்று சாப்பிட்டது வழி மாதிரி போனதெல்லாம் வந்து 1-1.5 மணி நேரம் லேட் ஆகிருக்கும். நம்ம மட்டும் அந்த 1 hour லேட் ஆகாமல் வந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பாலாபிஷேகம் பார்த்துருக்கலாம் ஈவினிங்கே. ஆனால் நம்ம வந்து என்ட்ராகும் போது பார்த்திங்கன்னா டிக்கெட்லாம் க்ளோஸ் பண்ணி அப்போ தான் அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்மளும் வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி இருந்தது. இருந்தாலும் நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு உள்ளே போய் பார்க்க முடியலையா அப்படின்னு தோணும் இல்லையா? சரி, அதனால் காலையில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சாமி மட்டும் கும்பிட்டு கிளம்பிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவானுக்கு வந்து ராகு காலத்தில் பாலாபிஷேகம் பண்ணுவாங்களாம். அந்த கேலண்டரில் வந்து டைமிங் போட்டிருக்கும் இல்லையா, அந்த டைமிங்க்கு வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்களுக்குமே இங்கே வந்து கேட்டு விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த டைமிங்லாம் தெரிஞ்சுது. முன்னாடியே வந்து கேட்டுட்டு வந்திருந்தோம் அப்படின்னா கரெக்ட் டைம் பார்த்து வந்திருக்கலாம். சரி, நம்ம வந்து திருநாகேஸ்வரத்துக்கு வந்து 2 டைம் வரணும் அப்படின்னு இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் 7 o'clock இருக்கும். ஃபுல்லாக கோவில் ஃபுல்லாக சுற்றி சாமி கும்பிட்டு காலையில் வந்து எந்த டைமிங்க்கு வர சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டோம். ஒரு 7 மணிக்குள்ள கோவிலுக்கு வந்துருங்க, அபிஷேகம் பார்த்துக்கலாம், டிக்கெட் வாங்கி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, சாமி கும்பிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். திருநாகேஸ்வரம் வந்து பார்த்திங்கன்னா ராகுதோஷ பரிகாரம் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து முதன்மையான தலம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து இதை ஃபஸ்ட் டைம் வரோம் அப்படிங்கிறனால இன்னும் நம்மளுமே நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வந்து காலையில் 7 மணிக்கெலாம் இங்கே இருக்கிற மாதிரி வர சொல்லியிருந்தாங்க. அதனால் பக்கத்துலேயே வந்து ஹோட்டல் பார்த்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து கோவிலுக்கு கிளம்புறதுக்கு ஒரு 4 நாளுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ரூம்ஸ்லாம் அவைலபிள் இருக்கா, ஹோட்டல்லாம் பக்கத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருந்தோம். கடைசியில் இங்கே வந்து ஒரு 7:30 மணிக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம புக் பண்ணாமல் வந்துட்டோம். இங்கே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சண்டே அப்படிங்கிறனால ஒரு 7:30க்கு பார்க்குறோம். பக்கத்தில் எங்கேயுமே நமக்கு வந்து இடமே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. கடைசியில் வந்து கோவில் வாசலில் தான் தூங்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கால் பண்ணி கேட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரே ஒரு ஹோட்டலில் அது ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் இருந்தது. எல்லாமே ஃபில் ஆகிருந்தது. ஸோ அதனால் நம்ம வரோம் அப்படின்னா முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா. ஸோ நமக்கு வந்து கடவுள் புண்ணியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயாவது ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் இருந்தது. நம்ம இங்கே ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லையே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருந்தாங்க. நியர்பையில் என்னென்ன ஃபேமஸான கோவில்லாம் இருக்குது, எந்தெந்த பஸ் நம்பர் வந்து எந்த கோவிலுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி. நிஜமாவே இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. நம்ம இங்கெல்லாம் வரோம் அப்படின்னா பொறுமையாக ஒரு 2-3 நாள் ஸ்டே பண்ணி எல்லா கோவிலையும் பார்த்துட்டு போகலாம். நம்ம வந்து கொஞ்சம் அவசரமாக தான் வந்திருந்தோம். மெயினாக வந்து திருநாகேஸ்வரம் பாலாபிஷேகம் பார்க்கணும் அப்படின்ட்டு. நான் எதையுமே உங்களுக்கு வந்து பொறுமையாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்டேயிங் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட் 8 o'clock செக்இன் பண்ணோம். காலைல 6:30க்குலாம் செக் அவுட் பண்ணிட்டோம். 3000 பே பண்ணியிருந்தோம். ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் இருந்தது. நம்ம 7 பேர் ப்ளஸ் 3 குட்டீஸ் இருந்தோம். எக்ஸ்ட்ரா வந்து 2 கார்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரூம்லாம் நல்லா நீட்டாகவே இருந்தது. ரெஸ்ட் ரூமே நீட்டாக தான் இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேருக்கு ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருந்தது. நம்ம காலைல ஒரு 3 மணிலேருந்து குளிச்சு கிளம்புற மாதிரி இருந்தது. ஆனால் இதுவும் ஒரு அனுபவம் தான். இதுவும் ஜாலியாக தான் இருந்தது. காலைல ஒரு 6:45க்குலாம் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா இங்கேருந்து ஒரு 15 to 20 நிமிஷம் திருநாகேஸ்வரம் வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம இன்றைக்காவது போய் கரெக்டாக பாலாபிஷேகத்துக்கு வந்து டிக்கெட் உள்ளே வாங்கி போயிடணும். ஏன்னா இதுதான் நமக்கு லாஸ்ட்டு சான்ஸு. நம்ம இங்கேருந்து கிளம்போது பார்த்திங்கன்னா அண்ணா வீடு வந்து டேரெக்டாகவே திருமணஞ்சேரி போயிட்டாங்க. நம்ம வந்து பாலாபிஷேகம் திருநாகேஸ்வரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருமணஞ்சேரி போய்க்கலாம் அப்படின்ட்டு 2ஆக பிரிஞ்சு போயிட்டோம். திருமணஞ்சேரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நைட் டின்னர் வந்து கொண்டு வந்த சப்பாத்தியே இருந்தது. அப்படியே பேலன்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. காலையிலுக்கு தான் இன்னும் நம்ம அதை பற்றி யோசிக்கல. ஃபஸ்ட்டு பாலாபிஷேகம் வந்து நல்லபடியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு. நம்ம உள்ளே என்ட்ராகும் போதே பார்த்திங்கன்னா கரெக்டாக க்யூவில் நின்னாங்க. மண்டே மார்னிங் அப்படிங்கிறனால பெருசாக கூட்டமே இல்லை. இந்த அபிஷேகம் வந்து 7:30 to 9:30 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே நம்ம உள்ளே என்ட்ராகும் போதே பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு குளம் இருந்தது. இங்கே கால்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டு போகிற மாதிரியாட்டிருக்கு. ஆனாங்க நிஜமாகவே காலையிலலாம் நேரமாக எந்திரிச்சு கோவிலுக்கு வரது ஒரு தனி சந்தோஷம்தான்.
மைண்டு வந்து அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்ம என்ட்ராகும் போதே பார்த்திங்கன்னா க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. அதிகமாகலாம் கூட்டம் இல்லை, ஒரு 20-30 பேர் நின்றுருப்பாங்க. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 100, 200, 300 அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து எது விருப்பப்படுறோமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம 300லாம் வாங்குகிறோம் அப்படின்னா முன்னாடி ரோலையே பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் க்யூவில் நின்றுப்போம். டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே கிளம்பியாச்சு. கரெக்டாக நம்ம உள்ளே என்ட்ராகி ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுமே பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்கினதுமே உள்ளே வந்து போயிட்டோம், லைனில் வந்து உள்ளே போயிட்டோம். ஒரு 10 நிமிஷம் தான் உட்காந்துருந்துருப்போம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க, அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்யூலலாம் ரொம்ப நேரம் நிற்கிறோம் அப்படின்னா உட்காரத்துக்குமே இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இருந்தது. அவ்வளோதாங்க, ஒரு 1 hour கிட்ட வந்து பூஜை நடந்திருக்கும். ஒரு 7 o'clock வந்தோம். 9 o'clockலாம் வந்து நம்ம கோவிலேருந்து வெளியிலேயே வந்துட்டோம். உள்ளே வந்து கேமரா நாட் அலவுட்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம அதெல்லாம் கவர் பண்ணல. வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரசாதம் மாலை எல்லாமே கொடுத்துருந்தாங்க. வாங்கிட்டு நம்ம வெளியில் வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கும் வந்திருந்தாங்க. அவ்வளோதான், நம்ம கோவில் வந்து ஒரு ரவுண்ட் சுற்றி வந்துட்டு வெளியில் வந்து கிளம்பியாச்சு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு என்ட்ரன்ஸும் இருந்தது. நம்ம கரெக்டாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சக்கரை பொங்கல், அவுள், லெமன் சாதம் அந்த மாதிரிலாம். சரி, இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே முடிஞ்சுதுப்பா அப்படின்னு நினச்சோம். ஆனால் இந்த டைம்லாம் வந்தோம் அப்படின்னா கூட்டம் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. மகன் சக்கரை பொங்கலா? மைசன் சக்கரை பொங்கலை பார்த்தது பயங்கர ஹாப்பி ஆகிட்டான். நைட்டு 2 மணிக்கு எந்திரிச்சு சக்கரை பொங்கல் சாப்பிட்றியான்னு கேட்டாலும் சாப்பிடுவான். அவ்வளோதாங்க, வந்து லைட்டாக வந்து பிரசாதம் சாப்பிட்டு அப்படியே வந்து முன்னாடி வந்து அம்மன் கோவில் இருக்குது அப்படின்னாங்க. ஒரு ரவுண்டு அங்கேயுமே போயிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. இங்கே முன்னாடி வந்து அம்மன் கோவில் இருக்குது அப்படின்னாங்க, அங்கேயுமே போயிடலாம். நான் முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே முன்னாடி பாருங்கள் கோபுரம் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம காரில் வந்தோம் அப்படின்னா தான் பின்னாடி சுற்றி வர மாதிரி இருக்கும். நம்ம இங்கேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னாவே நமக்கு வந்து ஆட்டோ ஃபெசிலிட்டிஸுமே நிறையா இருந்தது. நம்ம பக்கத்தில் எங்கேயாவது கோவிலுக்கு போகணும் இல்லை வந்து பஸ் ஸ்டாண்ட் போகணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து திருமணஞ்சேரி வந்து போயிடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு கால் பண்ணோம். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் முடிஞ்சு நாங்கள் வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம திரும்பியும் இங்கேருந்து 1 hour ட்ராவல் பண்ணி திருமணஞ்சேரி போனோம் அப்படின்னா லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே திருப்பாம்புரம் போயிடலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்து வெளியில் பார்த்திங்கன்னா குளத்துல நிறைய மீன் இருந்தது. அந்த குளமே பார்க்குறதுக்கு சுற்றி அவ்வளோ அழகாக இருந்தது. திருநாகேஸ்வரத்தில் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து டேரெக்டாக திருப்பாம்புரம் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். திருப்பாம்புரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 30 to 40 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னாங்க. ஏதோ ஒரு 1/2 hour போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இங்கேருந்து கிளம்பி அதுக்கு மேலே நமக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா தான் திருநள்ளார், தஞ்சாவூர் பெரிய கோவில்லாம் போயிட்டு போகலாம் அப்படின்னு போகிற டைமிங் பொறுத்து தான். என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா மண்டே அப்படிங்கிறனால எந்த கோவிலுமே பெருசாக கூட்டம் இல்லை. நம்ம டக்கு டக்குன்னு போய் சாமி கும்பிட்டு வர மாதிரி தான் இருந்தது. நம்ம திருப்பாம்புரம்லாம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வயல்காடு தான். நம்ம வந்து காட்டு தடத்துக்குள்ளே தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஏதோ அங்கங்கே எங்கேயாச்சும் ஒரு மளிகை கடை தான் கண்ணிலேயே தென்பட்டுச்சு. நம்ம வந்து காலைல சாப்பிடலை, மகன்த்தில் பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சரி, அதுக்கப்புறம் பிஸ்கெட் மட்டுமாவது மளிகை கடையில் நிறுத்தி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். இன்றைக்கி வந்து காலைல விரதம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து லஞ்சுக்கு தான் பிளான் பண்ணிக்கணும். திருப்பாம்புரம் போயிட்டு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா திருமணஞ்சேரியிலேருந்து வந்துட்டாங்க, ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம திருநாகேஸ்வரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hourலேயே வந்து நம்ம திருப்பாம்புரம் வந்து வந்தாச்சு. மோஸ்ட்லி இங்கே வரவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பரிகாரம்லாம் பண்ணணும்னு வேண்டியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லை ஜாதகத்தில் ஏதாவது சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க தான் நிறையா வராங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் குளம் தான். கொஞ்சம் தூரத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குளத்தை வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. ஃபுல்லாக வயல் தான். ஆனால் வயல்காட்டில் வந்து நல்லா மழை பெய்யவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி நின்றுச்சு. நெல்லெல்லாம் பார்த்திங்கன்னா பாதி மூழ்கின மாதிரி இருந்தது.
ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா காலைல ஒரு 9:40க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பாம்பரமும் ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே பிளான்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து கோவிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய குளம் இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராகுகேது பரிகாரம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களாம் இங்கே வந்து பண்ணால் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடியே வந்து நம்ம தீபம்லாம் எடுத்துகிட்டு வரல அப்படின்னாலுமே நெய் விளக்கு வந்து இருக்குது. நம்ம வந்து ராகுக்கு தனியாக கேதுக்கு தனியாக வாங்கி விளக்கும் போடலாம். இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என்ன ராசிக்கெலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்ம ராசியுமே இதில் இருந்தது கன்னி ராசி. சரி, அதனால் வந்து நம்மளும் வாங்கி விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு வாங்கி போட்டு வந்தோம். இது வந்து அண்ணா வீடு வந்து முன்னாடியே வேண்டியிருந்ததா சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களோட வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ண சொல்லியிருந்தாங்க. சாமிக்கு விளக்கெலாம் போட்டு அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். கரெக்டாக நம்ம வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோவில் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சிட்ருப்பாங்களாட்டிருக்கு. திருப்பாம்பரம் கோவில்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நாம் போன டைமில் கூட்டமே இல்லை. அதனால் ஒரு 1/2 hour கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். டக்குன்னு சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில் வந்தாச்சு. அடுத்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10:30க்குலாம் வந்து வெளியில் வந்துட்டோம். இங்கேருந்து திருநள்ளாறு வந்து ஒரு 20 kilometers தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அடுத்து வந்து திருநள்ளாறுமே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10:30. இங்கேருந்து ஒரு 20 kilometers அப்படின்னா ஒரு 1 hourக்குள்ளே வந்து திருநள்ளாறு வந்து ரீச் ஆயிடலாம். இன்றைக்கி நிறையா கோவிலை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் காலைல சோறே வாங்கி கொடுக்காம விட்டாங்க. ஆனால் நிஜமாவே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரிலாம் இங்கே ஹோட்டலே அதிகமாக பார்க்க முடியல. இவங்களும் அதிகமாக ஹோட்டல்லையே சாப்பிட மாட்டாங்களாட்டிருக்கு. ஆனால் நிஜமாவேங்க நம்ம வந்து காலையிலுக்கும் சேர்த்து புளி சாதம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மியாக இருந்திருக்கும். ஹோட்டலில் தேடி தேடி பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு டீ கடையை கண்டுபிடிச்சி நிறுத்திட்டோம். லைட்டாக டீ மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. திருநள்ளாறில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்படியே போக போக பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம் இதெல்லாம் நம்ம காதுகளில் கேட்ட ஊர் தான். இதெல்லாம் கண்ணு முன்னாடியே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஃபைனலி ஒரு 1 hourல வந்து பார்த்திங்கன்னா திருநள்ளாறுமே ரீச் பண்ணியாச்சு. திருநள்ளாறு வந்து நம்ம எல்லாருமே ஃபெமிலியராக கேள்விப்பட்ட ஒரு ஊராக தான் இருக்கும். ஏன்னா நானுமே வந்து அதிகமாக கேள்விப்பட்டிருக்கேன், திருநள்ளாறு வந்து போயிட்டு வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பரிகாரங்கள் அதெல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் ஒரு தீர்த்தத்தை போட்டுட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு. இங்கே குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தம்லாம் போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் உள்ளே போகிற மாதிரி இருந்தது. பார்க்கிங் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னாங்க. பார்க்கிங் அப்படின்னா ரோட்டு மேலேயே தான் நம்ம கார் நிறுத்துகிற மாதிரி இருந்துச்சு. இங்கே திருநள்ளாறுலேயும் பார்த்திங்கன்னா உள்ளேயுமே ஒரு குளம் இருந்தது. நல்லா இது பெரிய கோவில். நம்ம வந்து கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே கோவிலுக்கு வந்தாச்சு. ஆனால் உள்ளே என்ட்ராகும் போது பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்தது. கரெக்டாக நாம் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நட சாத்துற டைம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 12:30-1 மணிக்கெலாம் சாத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, அதுக்குள்ளே போய் சாமி பார்த்துடணும் அப்படின்ட்டு நம்மளும் வேக வேகமாக தான் போனோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் உள்ள. பட் வந்து அந்த கடைசி டைம் அப்படிங்கிறனால சீக்கிரமாக சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். நம்ம போன எந்த கோவில்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம கடைகளையே பார்க்கல. திருநள்ளாறில் மட்டும்தான் ஒரு 2-3 கடை முன்னாடி இருந்தது. சரி, யூஸ்வலாக ஒரு பொம்மை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கரெக்டாக 12:45க்குலாம் நம்ம இங்கேருந்து கார் எடுத்துட்டோம். இங்கேருந்து கார் எடுக்கும்போது அதுக்கப்புறம் பிளான் பண்ணோம். திருநள்ளாறுலேருந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொன்னாங்க. பீச்சுக்கும் போயிடலாம் அப்படிங்கிற பிளான் வந்து சடனாக தான் பண்ணோம். இங்கேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சி மதியம் லஞ்சுமே முடிச்சாச்சு. மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக திருநள்ளாறுலேருந்து 2 மணிக்கெலாம் காரைக்கால் பீச்சுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். எந்த டைமுக்கு பீச்சுக்கு போகக்கூடாதோ நம்ம ஷார்ப்பாக அந்த டைமுக்கு போயிருக்கோம். இருந்தாலும் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா 2 மணிக்கெலாம் தண்ணிக்கிட்ட போயிட்டோன்னா ஏசி மாதிரி குளுன்னு இருக்கும், வாங்க போகலாம் அப்படின்ட்டாங்க. சரி, நமக்கே இது ஒரு வாய்ப்பு தான் கிடச்சிருக்கு, போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். பெருசாக நம்ம போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை. ஈவினிங் ஒரு 4:30-5 மணிக்கு தான் வந்து நிறைய கூட்டம்லாம் வரும் அப்படின்னாங்க. நாமளும் பீச்சை பார்த்த சந்தோஷத்தில் வேக வேகமாக ஓடிட்டோம். வெயிலில் நம்ம கண்ணுக்கே தெரியல.
கிட்டத்தட்ட கார் பார்க்கிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட நடந்துக்கிட்டே இருந்தோம். ஃபைனலி நம்மளும் ரீச் ஆயிட்டோம். ஒரு 1 hour கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பீச்சில் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்போம். அதுவும் மகன்லாம் பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் பீச் அப்படின்னாவே என்ன அப்படின்னு பார்க்குறான். நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அவங்களுக்குலாம் வரத்துக்கே மனசில் என்ன கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னாங்க. ஆனால் லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கரெக்டாக நம்ம வந்து ஒரு 4:30 கிட்டலாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டமும் வர ஆரம்பிச்சிது. ஆனால் நாம் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லாதனால அமைதியாக சூப்பராக இருந்தது விளையாடுறதுக்கும். ஏதோ அவனே ஓட்டுற ரேஞ்சில் பில்டப் விட்டுட்டு ஓட்டுறான். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா போகும்போது இந்த ஒரு ரைட் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சரி ஆசைக்கு இது மட்டும் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு கிளம்பிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க் எல்லாமே இருந்துச்சு. பீச்லேயே வந்து அந்த சைடில் பார்க் எல்லாமே இருந்தது. இது பாருங்கள் ஃபுல்லாக போட் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. கரெக்டாக நம்ம போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா சுனாமி வந்து 18 years அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டெலாம் வச்சுருந்தாங்க. அதனால் அதை பார்க்கும்போது நிஜமாகவே மனசுக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்தது. அப்போலாம் நம்ம ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அவ்வளோ இந்த சைடு வந்து போட்டிங்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கும் கரெக்டாக தெரியல. இந்த மரம்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அவ்வளோதாங்க ஒரு 4:30 கிட்ட வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம் பீச்சிலேருந்து. அடுத்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவில் போயிட்டு போகலாம் அப்படின்ட்டு. எப்படியும் போகிற வழியில் தான் இருக்குது. கண்டிப்பாக போய் பார்த்துட்டே போயிடலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கோம். ஆனால் காலையில் ஒரு 6:30 ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே ஒவ்வொரு கோவிலாக வந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதிகமாக என்ஜாய் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பீச்சில் தான். ஏன்னா குட்டீஸ்லாம் நம்ம கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது எந்த உலகத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியே இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. நம்ம பிளான் வந்து 9 o'clockலாம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக 9 o'clock போக மாட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நைட் ட்ராவல் அப்படின்னா புதுசாக வந்து இவ்வளோ நேரம் நம்ம ட்ராவல் பண்ணதே இல்லை, ட்ரைவ் பண்ணதே இல்லை அவர்லாம். சரி அதனால் சீக்கிரமாக போயிடலாம் அப்படிங்கிற பிளானில் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணியுமே ரொம்ப பக்கம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக நமக்கு அதுக்கெலாம் டைம் இருக்காது. ஒரே பிளான் போகிற வழியில் தஞ்சை பெரிய கோவில் பார்த்துட்டு மட்டும் போயிடலாம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட இங்கேருந்து போகும்போதே பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்து ஒரு 6 கிட்டே ஆயிருக்கும். ஒரு 7:30க்குள்ளே வந்து தஞ்சாவூர் போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ போனோம் அப்படின்னா அங்கே ஒரு 1/2 hour to 1 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. பட் ரொம்ப நாளாக தஞ்சாவூர் பெரிய கோவில் போகணும் அப்படின்னு எனக்குமே ஆசை தான். ஏன்னா நிறையா வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஒரு டைம் கூட விசிட் பண்ணி பார்த்ததே இல்லை. டே டைமில் போயிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக நல்லா பார்த்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நம்ம வந்து கொஞ்சம் நைட் டைமில் போகிறோம், பார்க்கலாம் போய் எப்படி இருக்குது அப்படின்னு. காரைக்கால் பீச்லேருந்து ஈவினிங் கிளம்பி ஒரு 7:30க்குலாம் தஞ்சாவூர் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து கரெக்டாக நினச்ச டைமுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ கோவில் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு கிளம்ப வேண்டிதான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் வந்து கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே பெரிய பார்க்கிங் இருந்திருக்கு. அது வந்து நமக்கு தெரியாமல் ரொம்ப தூரம் உள்ளே போயிட்டோம். அங்கே போய் பார்க் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்த மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே நிறைய ஹோட்டல் இருந்தது. தஞ்சாவூர் என்ட்ரானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல் பார்த்தோம். சரி கோவிலுக்கு போய் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் டேரெக்டாகவே. இங்கே நம்ம பார்க் பண்ணிவிட்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஷாப் இருந்தது. ஃபுல்லாகவே இந்த தலையாட்டி பொம்மை தான். ஆனால் போய் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருந்தது. ஆனால் டைம் இருக்குமா அப்படின்னு தெரில. சரி ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பிட்டோம். இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே பாருங்களேன் பெரிய பார்க்கிங் இருக்குது. ஆனால் இதுக்கு எப்படி என்ட்ரன்ஸ்னு எங்களுக்கு தெரியல. டேரெக்டாகவே நேராக போயிட்டோம்.
ஆனால் கோவில் வந்து இவ்வளோ மெயின்லேயே இருக்கும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் வரோம் அப்படிங்கிறனால. ஸோ மெயின்லேயே இருந்தது கோவில் வந்துட்டு. என்ட்ராகும் போதே பார்த்தீங்கன்னா நைட் டைமில் அந்த என்ட்ரன்ஸே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது, அந்த லைட்டிங்ஸோடு பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போ நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா மண்டே ஈவினிங் வந்து ஒரு 7:45 இருக்கும். இந்த டைமுக்கு அவ்வளோ ரஷ்ஷாக தான் இருந்தது. நாங்கள் கூட நைட் டைம் அப்படிங்கிறனால அவ்வளோ கூட்டமாக இருக்காது அப்படின்னு நினச்சோம். ஆனால் உள்ளே போக போக என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வமும் அதிகமாக இருந்தது. கோவிலை பார்த்தா பயங்கர சந்தோஷத்தில் பகலில் வந்திருந்தால் இன்னும் நல்லா பார்த்துருக்கலாமே அப்படின்ட்டேன். கடைசியில் திட்டு வாங்கிட்டு வந்தேன், பகலில் பீச்சுக்கு போகும்போது தெரியலையா அப்படின்னு. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகளுமே இருந்தது. அதெல்லாம் நின்று பார்க்குற அளவுக்கு நமக்கு நேரமும் இல்லை. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு வே இருந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸுமே இருந்தது. நம்ம உள்ளே என்ட்ராகும் போதே பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் அப்படியே மைண்டில் ஓடிட்டே வந்தது. ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் வந்து நிஜமாவே தமிழர்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கோவிலோட உயரம் மட்டும் பார்த்திங்கன்னா 216 அடி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோபுரத்து மேலே ஒரு கல் இருக்கு இல்லையா, அது மட்டும் கிட்டத்தட்ட 80 டன் வெயிட்டு. ஸோ இவ்வளோ உயரத்தில் வந்து அந்த ஒரே கல்லை வந்து எப்படி மேலே தூக்கி வச்சுருப்பாங்க அப்படிங்கிற ஆச்சரியம் வந்து இன்னுமே எல்லாருக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நேரில் பார்க்கும்போது நிஜமாவே அவ்வளோ ஆச்சரியமாக தான் இருந்தது. முதல்ல கருங்கல்லால் கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னா நம்ம தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கோவிலுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நந்தி சிலை இருக்குது. இது வந்து ஒரே கல்லால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நைட் டைமே கோவில் பார்க்க நிஜமாவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு டைமாவது நம்ம தஞ்சை பெரிய கோவிலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும் பார்க்காதவங்க. உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிவலிங்கமும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிஜமாக உள்ளெல்லாம் போக போக பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் டைம் இருக்குது அப்படின்னா ஒரு டைம் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உள்ளே வந்து அவ்வளோ பெரிய க்யூ நின்னாலுமே டக்குன்னு சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். ஆனால் நிஜமாவே பகலில் ஒரு நாள் பொறுமையாக வந்து சுற்றி பார்க்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, பொறுமையாக பார்க்க வேண்டியது வந்து இருக்குது. ஆமாம், அவ்வளோதான். ஒரு 8:45க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவிலேருந்து வெளியில் வந்துட்டோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக டைம் இருந்தது அப்படின்னா இன்னும் நிறையா விஷயங்கள் பார்த்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் கண்டிப்பாக நம்ம ஒரு டைம் வந்து தஞ்சாவூர் பெரிய கோவில் வந்து பொறுமையாக விசிட் பண்ணுறோம். இங்கே பக்கத்துலேயே வந்து ஹோட்டல் இருந்தது. சரி, கார் பார்க்கிங் வந்து நம்ம கொஞ்சம் தூரமாக போட்டிருந்தோம். இங்கே சாப்பிட்டுட்டு நடந்து போய்க்கலாம் அப்படின்ட்டு உள்ளே ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டோம்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா சம்திங் பே பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா யாருமே இல்லை ஹோட்டலில். அப்படியே சேர்லாம் வந்து காற்று வாங்கிட்டு இருந்தது. ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை. ஒரு ஃபுல்லாக ட்ராவல்ஸில் வந்திருப்பாங்களா என்ன அப்படின்னு தெரில. அப்படியே ஹோட்டலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ் ஆயிருச்சு. இங்கே தான் நம்ம போகும்போது பார்த்தோம் பார்த்தீங்களா தலையாட்டி பொம்மை. சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். அப்பா நிஜமாவே பார்த்திங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. ரேட்லாம் பார்த்திங்கன்னா 1500 2000 அந்த மாதிரி ரேஞ்சில் சொன்னாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு கிளம்பி வந்துட்டோம். எதுவுமே வாங்கலை. ஆனால் நான் வாங்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். சரி ரொம்ப நேரம் பார்த்து வாங்குறதுக்கும் டைம் இருக்காது, நெக்ஸ்ட் டைம் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். ஆனால் சூப்பராக இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாமே. சூப்பராக விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வரோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பொம்மையாவது வாங்கிட்டு தான் போகிறோம். கரெக்டாக 9 o'clock வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து கார் எடுத்துட்டோம். ஒரு 4 hours வந்து அப்ராக்சிமேட்டாக ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு 1 o'clock வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நிஜமாகவே இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் காலையில் ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் எல்லா கோவிலுமே சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. நம்ம வந்து ஃபைனலாக தஞ்சாவூரில் 9 o'clock கிளம்பினோம். எத்தனை மணிக்கு ரீச் ஆனோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். தஞ்சாவூர்லேருந்து திருச்சி, கரூர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரமத்தி வேலூர், சோழசிராமணி டேரெக்டாக வந்துட்டோம். ஸோ ஷார்ப் 1 o'clock வந்து நம்ம கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். ஓகேங்க, இன்றைக்கி பண்ண ட்ராவலில் நம்மளும் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. நெக்ஸ்ட் இதை விட ஒரு சூப்பரான விளாகோட திரும்பி உங்களை சந்திக்க வரேன். 33 நிமிஷம் பொறுமையாக இந்த விளாக் பார்த்த உங்களுக்கு வந்து நான் மிகப்பெரிய தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன். பபாய்.